ராஜுவுக்கு எனக்கு அதுல விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். வா மீனா, மேல வா. என்னால முடியல ராஜு. முடியும், பாத்து ராஜு. மேல வா. ராஜு ராஜு, நான் சொன்னேன்ல, ரொம்ப வலிக்குதா? ஐயோ, என் கை உடஞ்சு போச்சு. நான் போய் அம்மா கூட்டிட்டு வரேன். இப்ப பாரு, அவங்க அம்மா வந்து நல்லா பிடிக்கிறாங்க. ராஜு கை என்ன இருக்குமோன்னு அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். நாங்க உடனே நர்ஸை தேடி போனோம். வருஷமா இன்னைக்கு நம்ம கிராமத்துலதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்கம்மா, அங்க அவங்க சைக்கிள் நிக்குது. அவங்க ரமா வீட்டுலதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரமா குட்டி, வருஷமா இங்கதானே இருக்காங்க? ஆமா, அம்மா கூட பேசிட்டு இருக்காங்க. ஆனா எங்க அம்மா உள்ள போல. ஏன்னா ரமாவோட அம்மாக்கும் அவளோட குட்டி தம்பிக்கும் உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு எய்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கிராமத்துல நிறைய பேருக்கு எய்ட்ஸ்னா பயம். அவங்க கிட்ட கூட யாரும் போக மாட்டாங்க. கூட இருக்க அவங்க வீட்டுக்கு எங்கேயும் பாப்பறீங்களா? ரமாவோட அப்பாவுக்கு எய்ட்ஸ் வந்திருக்கு. அவங்க குட்டி பாப்பாக்கும் இருக்கு. எங்க அப்பா அவங்க கூட போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு. இவங்க எல்லாம் ஊரை விட்டே அனுப்பணும். நீ வரைஞ்சிருக்கிறத நான் பாக்கலாமா ராமா? ரமாவுக்கும் எய்ட்ஸ் இருக்குண்டா. ஆமா, ரமாவுக்கும் எய்ட்ஸ் இருக்கு. ரமா, நீ எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்க. என்ன ரமா, ஏன் அழற? வணக்கம் நர்சம்மா, உங்களை பார்க்கதான் வந்தோம். இந்த பையன் மரத்துல கீழே விழுந்து கைய உடைச்சுக்கிட்டான். ஐயோ பாவமே. ஒண்ணு இல்ல, நல்ல வேலை. இவன் அதிர்ஷ்டக்கார பையன். எலும்பெல்லாம் ஒண்ணும் உடவுல, சும்மா லேசான சுழுக்குதான். இருந்தாலும் ஒரு கட்டு போட்டு வைக்கிறேன், அப்பதான் சீக்கிரம் குணமாகும். நர்சம்மா அவங்க பையில இருந்து துணி எடுத்து ராஜுவோட கையில கட்டு போட்டாங்க. கட்டு போட்டானா அவனுக்கு ஒரே பெருமை. நல்ல நேரத்துல உதவுனீங்க, ரொம்ப நன்றி. இனிமே மரத்து மேல ஏறக்கூடாது ராஜு. அவ்வளவுதான், அம்மாக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. மீனா, உங்க ரெண்டு பேரும் அந்த மரத்துக்கு விளையாடாதீங்கன்னு சொல்லிருக்கேன்ல. நான் உன்னை மேல ஏற வேண்டாம்னு சொன்னம்மா. ராஜு, உனக்கு 1000 தடவை சொல்லிட்டேன். நீ இன்னொரு கையை உடைச்சுக்கிட்டாதான் உனக்கு புத்தி வரும். இப்ப வாங்கின சட்ட மாதிரியா இருக்கு, அதுக்குள்ள கிழிச்சுட்ட பாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அம்மாக்கு ராஜு மேல இருந்த கோவம் சுத்தமா போயிடுச்சு. ராஜு கண்ணா, இந்தடா இந்த பாலை குடிச்சுடு. அம்மா, பால் சூடா இருக்கும்போது குடிச்சோம். அம்மா என்ன வேணும் மீனா?
அந்த பசங்க ஏன் ரமாவை கிண்டல் பண்ணாங்க? அவங்களுக்கு எய்ட்ஸ் வந்ததுனால அப்படி நடந்துட்டு இருக்கலாம். எய்ட்ஸா? அப்படின்னா என்னம்மா? அது ஒரு வியாதிமா. அது ஒரு மோசமான வியாதி. எனக்கு எய்ட்ஸ்னா என்னன்னு தெரியுமே. நோ, உனக்கு தெரியாது. உனக்கு சுத்தமா தெரியாது. எனக்கு தெரியும். அப்படியா? எய்ட்ஸ்னா என்ன? அது அது நமக்கு வரக்கூடியது. பெருசா இருக்கும். உதாரணத்துக்கு இவ்வளவு பெருசா இருக்கும். பாத்தியா, உனக்கு எய்ட்ஸ பத்தி எதுவுமே தெரியாது. போதும், இந்த பேச்சதோட நிறுத்துங்க. அடுத்த முறை நரசம்மாவை பார்க்கும்போது இத பத்தி விளக்கமா கேட்கலாம். மீனா குட்டி, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரிம்மா. எனக்கு எதுவுமே தெரியாது. சும்மா வளர்றான். யாருமே என்கிட்ட எய்ட்ஸ பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அம்மா கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அட ரமா, நீனாவா? நான் தண்ணி எடுக்க போறேன். நீயே கூட வரியா? இல்ல, நான் வரல. ரமா குட்டி, நீ மீனா கூட போய. ஏமா? வீட்டுல தண்ணியே இல்ல, போய் எடுத்துட்டு வாமா. சரிமா. ரமா என் கூட வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவ அப்பதான் முதல் முறையா என் கூட தண்ணி எடுக்க வந்தா. நாங்க கொலாக்கிட்ட போனப்போ அங்க பசங்க எல்லாம் விளையாண்டு இருந்தாங்க. ஹாய் மீனா. ஹாய். மீனா ஏன் இந்த எய்ட்ஸ் போலோடயே இருக்கா? ரமா, உன் புக்க நான் வச்சுக்கட்டுமா? வேண்டாம் மீனா. அந்த புக்ல என்னத்தான் வச்சிருப்பா? ஏதோ வரைஞ்சிருப்பா. வரைஞ்சிருப்பா. ரமா, அவங்க சொல்றது நீ கண்டுக்காத. ரமா, இந்த ஜோக் ஒண்ணு சிரிக்கிற மாதிரி இல்ல. ஏன் அவளை எப்படி தொந்தரவு பண்றீங்க? உங்களுக்கே எய்ட்ஸ்னா என்னன்னு தெரியாது. நாங்க தெரிஞ்சுக்கவும் விரும்பல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் பயங்கர காத்தடிச்சது. எங்க பார்த்தாலும் ஒரே காத்தாடியா இருந்தது. ராஜுவோட கை சரியானதுனால அம்மா கை கட்ட அவுத்து விட்டுட்டாங்க. ராஜுவுக்கு ஒரே சந்தோஷம். சீக்கிரம் வா மீனா, நாமளும் போய் காத்தாடி விடலாம். இல்ல, நானும் வரேன். இனிமே மரத்துல ஏறக்கூடாது. என்ன? காத்து ரொம்ப வேகமா வீசுச்சு. என்னால காத்தாடி பிடிச்சுக்கவே முடியல. தூக்கி விடு மீனா. எனக்கும் காத்தாடி விடணும்னு ஆசை. ஆனா ராஜு தரவே இல்ல. அப்ப அந்த பசங்க ரமாவை தொல்லை செய்யறத பார்த்தேன். ரமாவோட புக்கை வாங்கி விளையாடிட்டு இருந்தாங்க. மரியாதையா என்னோட புக்கை கொடுத்துரு. நான் அவளுக்கு உதவுறதுக்காக ஓடி போனேன். ஆனா அதுக்குள்ள புக்கு காத்துல பறந்து போயிடுச்சு. அது ரொம்ப உயரத்துக்கு போயிடுச்சு. ரொம்ப நன்றி மிட்டு. ரொம்ப நல்ல காரியம் செஞ்ச மிட்டு. இப்படி எல்லாம் நடக்கிறது தப்பு இல்ல. ஆனா நாங்க சும்மாதான் விளையாட்டுக்கு. வாரமா போலாம். மீனா, என்னோட படத்தை நீ பாக்குறியா? நிஜமால சொல்ற? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீ ரொம்ப அழகா வரையிறம்மா. இது கதை மாதிரி இருக்கு. ஆமா, இது எங்களோட கதை தான். இதுல எங்க குடும்பத்துக்கு எப்படி எய்ட்ஸ் வந்ததுனோ அதனால நாங்க பட்ட கஷ்டத்தையும் நான் வரைஞ்சிருக்கேன். இது என்னோட அம்மா அப்பா. அப்ப நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். தன்னோட கதையை எனக்கு ரமா காட்டினா. அவங்க அம்மா ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்க அப்பாக்கு இதுல ரொம்ப பிடிக்குமா. அவளோட தினமும் விளையாடுவாராம்.
அவங்க அப்பாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவர் ரொம்ப ஒல்லியாயிட்டாராம். ஒரு நாள் டாக்டர் அவருக்கு எய்ட்ஸ் வந்ததுன்னு சொன்னாராம். நான் ரமா கிட்ட அவருக்கு எப்படி எய்ட்ஸ் வந்ததுன்னு கேட்டேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க அப்பா கார் விபத்துல மாட்டிக்கிட்டாராம். நிறைய ரத்தம் போயிடுச்சான். அவர் ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்தப்போ புதுசா ரத்தம் கொடுத்தாங்களாம். அந்த ரத்தம் நல்ல ரத்தமான்னு டெஸ்ட் பண்ணலையா. அது யாரோ ஒரு எய்ட்ஸ் நோயாளி கிட்ட இருந்து எடுத்ததாம். அந்த ரத்தத்துல இருந்த எய்ட்ஸ் கிருமிகள் அவங்க அப்பா உடம்புக்குள்ள நுழைஞ்சிடுச்சான். அவர் விபத்துல இருந்து தப்பிச்சுட்டாரு. ஆனா அவருக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு. பாவம் ரமா. அவங்க அப்பா அவங்க அம்மா கூட சந்தோஷமா இருக்கும்போது அந்த எய்ட்ஸ் கிருமிகள் அவங்க அம்மா உடம்புலயும் புகுந்துடுச்சான். ஓ, அப்படின்னா ஒருத்தருக்கு எய்ட்ஸ் நோய் இப்படிதான் பரவுதா? ஆமா, அப்படிதான். சரி, எய்ட்ஸ குணப்படுத்த டாக்டர் ஏன் உங்க அப்பாக்கு மருந்து கொடுக்கல? எய்ட்ஸ குணப்படுத்த டாக்டர் கிட்ட மருந்தே கிடையாதான். அப்படின்னா உங்க குட்டி தம்பிக்கு உங்க அம்மா தந்துதான் எய்ட்ஸ் வந்துச்சா? ஆமா, அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருந்தப்பவே அவனுக்கும் வந்துருச்சு. அப்படின்னா அவங்க 2 பேருமே இறந்துடுவாங்களா? ஆமா. சொல்றாரு. ஓ, நர்சம்மா நீங்களா? நாங்க உங்களை கவனிக்கவே இல்லையே. அதனால இந்த பரவாயில்ல, நீ இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டது நல்லது. நர்சம்மா, ரமா வீட்டுல எல்லாருக்கும் எய்ட்ஸ் இருக்கப்போ இவருக்கு மட்டும் ஏன் இல்ல? ஒருத்தர் கூட பழகுறதுனாலயோ ஒருத்தர் கூட பேசுறதுனாலயோ எய்ட்ஸ் வராது. அவங்க சாப்பாடு தானே இவளும் சாப்பிடுறா. அதே வீட்டுல தானே இருக்காங்க. இல்லம்மா, ரமாவோட கதையில தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு சில வழிகள தான் எய்ட்ஸ் பரவும் வாய்ப்பு இருக்கு. தவறான உறவு முறையில தான் எய்ட்ஸ் அதிகமா பரவும். சரி, நான் ரமாவோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீங்களும் வரீங்களா? எங்க மாமாக்கு ஒரு முறை ஆஸ்பத்திரியில ரத்தம் கொடுத்தாங்க. ரமாவோட அப்பா மாதிரி அவருக்கும் எய்ட்ஸ் வந்துடுமா? வராதுல்ல. இப்பெல்லாம் ஆஸ்பத்திரியில கொடுக்கற ரத்தம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும்படியா பாத்துக்கிறாங்க. மீனா, அந்த மரத்துல இருக்கிறது உன் தம்பி தானே? என் கண்ணையே என்னால நம்ப முடியல. ராஜு திரும்பி மரத்துல ஏறிட்டு இருக்கானே. ஐயோ ராஜு, இறங்கு ராஜு. சொன்ன கேக்குறியா? பாவம் ராஜு இப்ப தன்னோட இன்னொரு கையையும் உரைச்சுக்கிட்டான். அவன் வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட திட்டு வாங்க தயார் இல்ல. அதனால அவன் எங்க கூடவே ரமா வீட்டுக்கு வந்தான். ரமாவும் அவங்க அம்மாவும் எங்களை பார்த்ததும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்னைக்குதான் சந்தோஷமா இருந்தாங்க. என்கிட்ட கூட நான் வச்சுக்கிறேன். நானும் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன். ரமா வந்ததால நாங்க எய்ட்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா?